அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். நான் உங்கள் கார்த்திகேயன் முருகன், குன்றத்தூர் ஆடியோ சார்பாக. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு சேல் வீடியோ தான். பட் அதுக்கு முன்னாடி ஒரு குட்டி ஸ்டோரி சொல்லலாம்னு தோணுச்சுன்றதை தாண்டி என்னையும் இப்படி ஒரு வீடியோ போட வச்சிட்டாங்கன்னு தான் சொல்லலாம். ரீசன் என்னென்னா, லைக் உங்களுக்கே நிறைய பேருக்கு தெரியும், நம்மளோட சேனலில் வந்து நிறைய வீடியோஸ் வந்திருக்காது. லைக் ஈவன் தான் நம்ம வந்து ஒரு 3.5-4 இயர்ஸ் கிட்ட வந்து நம்ம யூடியூப் சேனலில் இருந்தாலும் அதுக்கு மெயின் ரீசன் என்னென்னா, நிறைய நான் பிஸ்னஸ் ஆரம்பித்து நல்லா பண்ணிகிட்டு இருக்கும்போது என்கிட்ட ஒருத்தவங்க வந்து பர்ச்சேஸ் பண்ண வந்தாங்க. ஸோ அவங்க கூட நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப்பில், ஒரு பர்சன் கூட நல்ல ரிலேஷன்ஷிப்பில் இருக்கும்போது நம்ம ஏன் பிஸ்னஸ் பார்ட்னர்ஷிப்பில் பண்ணக்கூடாது அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ ஹோம் தியேட்டர் வந்து என்னோடய பேஷன் அண்ட் விஷன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ரீசன் என்னென்னா, லைக் ஒரு 150 கோடி மக்கள் வாழ்கிற இந்த பர்டிகுலர் நாட்டில் இந்த பர்டிகுலர் ப்ராடக்ட் வந்து 1% கூட யூஸ் பண்ணப்படலை அப்படின்றதான் ஒரு நிதர்சனம். எனக்கு சின்ன வயசுலேருந்தே நான் இன்றைக்கி இந்த இடத்துல இருக்கிறேன் அப்படின்னா அது சினிமா மட்டும்தான். அது காரணம் என்னென்னா, நாங்கள் பேக்ரவுண்டாகவே வந்து பார்த்திங்கன்னா, எங்கள் அப்பா வந்து சினி ஃபீல்டு டிரைவர், வேன் அந்த மாதிரி இருந்து எங்கள் என்டையர் ஃபேமிலி ஸ்ட்ரக்சரே வந்து பார்த்திங்கன்னா சினி பேக்ரவுண்டில் தான் வந்தால், சினிமா தவிர எங்களுக்கு வேறு எதுவும் தெரியாது அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதனால் என்னமோ தெரில, எங்களோட பிஸ்னஸும் பார்த்திங்கன்னா, இந்த பிஸ்னஸும் வந்து என்னோடய நிறைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் வந்து யூரோப்பில் இருந்ததுனால, இந்த சவுண்ட் இன்ஜினியர்ஸாக அவங்களாம் இருந்ததுனால இந்த பர்டிகுலர் ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து லாஸ்ட் ஒரு 30-35 இயர்ஸாக விற்றுட்டு தான் இருக்காங்க. ஸோ அவங்க கூட வந்து நாங்கள் சின்ன வயசுலேயே நாங்கள் இருந்து வாழ்ந்து பழகினதுனால இந்த பிஸ்னஸ் எங்களுக்கு வந்து ஒன் ஆஃப் தி ஃபேமிலி ஆர்கனாகவே இது இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். இப்படி போயிட்டே இருக்கும்போது அந்த பர்டிகுலர் பர்சன் மூலிமா வந்து நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப், நல்ல மனுஷன் தான், அன்றைக்கி வரைக்குமே வந்து நல்ல மனிதர் தான். 2 பேர் சேர்ந்து பார்ட்னர்ஷிப்பாக நம்ம பண்ணலாம் அப்படின்னு ஒரு அக்ரிமெண்ட் வரும்போது, சரி ஓகே, யாருக்கு என்ன பெஸ்ட்டாக வருமோ அந்த வேலையை வந்து நம்ம பிரிச்சுக்கலாம் அப்படின்றது ஒரு மியூச்சுவல் கன்சென்ட்டாக நாங்கள் வந்தோம். அதில் வந்து ஸோ நான் வந்து இன் டர்ம்ஸ் ஆஃப் பர்ச்சேஸ் அண்ட் சேனல் கம்யூனிகேஷன் இந்த மாதிரியான விஷயத்தில் நான் வெல்வெஸ்டாக இருந்தேன். அவர் வந்து என்ன சொன்னார், இல்லை நான் வந்து கஸ்டமரில் சேல் பண்ணி நான் இது பண்ணுறதான் கொஞ்சம் எனக்கு இன்ட்ரெஸ்டடு அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து தானாகவே முன் வந்து அந்த ரோல் எடுத்துக்கிறேன்னு சொல்லும் போது, சரி ஓகே, மியூச்சுவலி நான் பர்ச்சேஸ் அண்ட் சேல் அப்படி பார்த்ததுனால, ஸோ என்னோடய சைட்லேருந்து சேல் வீடியோஸ் வந்து நீங்கள் மேக்ஸிமம் பார்த்துருக்க முடியாது. ரீசெண்ட் ட்ரெண்ட்லேயும் சரி, கடந்த இவ்வளோ வருடங்கள்லேயும் நடந்தது எதுவும் சரி. ஆனால் சேல் பண்ணிட்டுறவர் வந்து இன் டர்ம்ஸ் ஆஃப் கஸ்டமர் ரிலேஷன்ஷிப் ஆகட்டும், மற்ற எல்லா ப்ராசஸும் வந்து நல்லா பண்ணிட்டு இருந்தார். இன்ஃபேக்ட் வந்து இட் வாஸ் லைக் ஃபஸ்ட்டு 2.5 இயர்ஸ் என்னோட இன்வெஸ்ட்மெண்ட் தான் ஹியூஜாக இருந்தது. அந்த இடத்துல என்னோட ரிட்டர்னில் வந்து 50-50 தான் நானும் கொடுத்துருக்குறேன். பிகாஸ் ஐ ரெஸ்பெக்ட் மியூச்சுவலி அப்படின்றது தான் ப்ராசஸ். இது இப்படியே போயிட்டே இருக்கும்போது நாங்கள் கடுமையாக 2 பேரும் உழைச்சி ஷோரூம் போட்டு ஷோரூமும் இனாகுரலும் பண்ணி எல்லாமே போயிட்டு இருக்கும்போது, ஒரு மனுஷனோட சூழ்நிலம் வந்து எந்த அளவுக்கு வெளிப்படுமோ அந்த அளவுக்கு வெளிப்பட்டு தான் கடைசியில் வந்து என்னை வெளியில் அனுப்பிவிட்டாங்க. காரணம் என்னென்னா, அவங்கள பொறுத்த வரைக்கும் நம்ம மூலியமாக அந்த கனவை நிறைவேற்றிக்கிட்டாங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். அவங்களோட ஷோரூம் ஓப்பன் பண்ணி முடிஞ்ச ஒரு வாரத்திலே அவங்களோட வார்த்தைகள் எல்லாமே முழுமையாக மாறிடுச்சு. அது போக என்னோட கால சூழ்நிலையும் என்ன ஆயிடுச்சுன்னா, லைக் உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், எனக்கு ஆக்சிடெண்ட் ஆகி ஃப்ராக்சர் ஆனதும் அந்த ஒரு காலகட்டங்களில் தான் நடந்ததும் கூட. ஸோ இந்த தருணங்களெல்லாம் பயன்படுத்திக்கிட்டு ஒருத்தர் வந்து நம்பிக்கை துரோகம் பண்ணிவிட்டு என்னை வெளியில் கட்டாயத்தில் வெளில அனுப்பிட்டாங்க. அதுதான் ரியாலிட்டியும் கூட. ஒரு நம்பிக்கை துரோகத்தை தாண்டி நான் கஷ்டப்பட்டு நானும் சேர்ந்து ஒரு குழந்தைய பெற்றெடுத்து அது வளர்த்து ஸ்கூலுக்கு அனுப்பி காலேஜுக்கு அனுப்பி எல்லாம் முடிஞ்சு அது சம்பாதிக்கிற தருவாயில் அது நம்மக்கிட்டேருந்து இல்லாமல் இன்னொருத்தர் படிச்சுட்டு போயிட்டாங்கன்னா எப்படி இருக்கும்ன்றது ஒரு சில பேருக்கு உணர முடியும்னு நான் நினைக்கிறேன் நான் சொல்கிறது. பட் எனிவே, அவங்களாவது இந்த பர்டிகுலர் ப்ராசஸில் நல்லா இருந்தாங்கன்னா ஐ வில் பி ரியலி ஹாப்பி. ரீசன் என்னென்னா, ஆஸ் அ ஃபேமிலி பேக்ரவுண்டாகவும் சரி, நாங்கள் எங்களோட வந்த விதமும் சரி, நாங்கள் 4 பேர் எங்கள் மூலிமா 4 பேர் நல்லதாக தான் இருக்க முடியுமே தவிர நாங்கள் எந்த விதத்துலையும் துரோகமோ இல்லை எந்த விதத்துலையும் ஒரு பாதக செயல்களில் ஈடுபடுறதோ நினைக்கிறதோ அந்த மாதிரி விஷயங்களில் ஈடுபட மாட்டோம். இது எங்களோட ப்ராட்டப்பும் கூட. ரீசன் என்னென்னா, என்னோட பெரிய மாமனார் சொல்கிற மாதிரி தான், எல்லாருக்கும் நல்லது செய்யணுன்ற ஒரு பிளெஸிங்ஸ் வந்து இது எல்லாருக்கும் கிடைக்காது. அது ஒரு சில பேருக்குமானது தான் சொல்லலாம். இப்போது என் மூலிமா அவருக்கு நல்லது நடந்திருக்கு.
அது என் மூலிமா நடந்ததுன்றதுக்கு நான் சந்தோஷப்படுறேன். இதில் நான் செஞ்சதா இதை நான் கன்சிடர் பண்ணலை. ரீசன் என்னென்னா, என்னோடய லைஃப் பிளெஸிங்ஸே வந்து என் மூலிமா நிறைய பேருக்கு நான் நல்லது செய்யணுன்றது என்னோடய பிளெஸிங்ஸ். ஸோ அது நான் செஞ்சதாக அர்த்தம் இல்லை, அது என் மூலிமா நடந்ததுன்ற ஒரு ஹாப்பினஸ் தான் எனக்கு என்றைக்குமே இருக்கும். ஸோ இன்றைக்கி அவங்க ஷோரூம் இந்த ப்ராசஸோடு செட்டிலாக இருக்காங்க, நம்ம மூலிமா அது நடந்திருக்கு அப்படின்றது நான் சந்தோஷப்படுறேன். பட் இந்த என்டையர் ப்ராசஸில் என்னோடய காலம், என்னோடய காசு, என்னோடய உழைப்பு இங்கே லாஸ் ஆகிருக்குன்றது ரியாலிட்டி. ஆனால் மற்றவங்கள மாதிரி நான் வந்து புலம்பிக்கிட்டோ அனுதாபங்களை சொல்லிக்கிட்டு இருக்கிறதோ எனக்கு அதில் உடன்பாடு கிடையாது. ரீசன்னா அட்லாஸ்ட் இட்ஸ் பிஸ்னஸ். பிஸ்னஸில் என்றைக்குமே வரவு இருக்கும், என்றைக்குமே வந்து வரவு மட்டுமே இருக்குன்னு சொன்னாங்கன்னா அது நிஜம் அல்ல. லாஸஸும் ஏற்படலாம் இந்த மாதிரி நம்பிக்கை துரோகங்கள் நிகழும் போது. இதில் வந்து காசு இழப்பு வந்து எனக்கு பெருசாக தெரியல, இந்த நம்பிக்கை துரோகம் தான் எனக்கு ரொம்ப வலி ஏற்படுத்திருச்சு அப்படின்னு நான் சொல்லலாம். பட் எனிவே, நான் பார்த்து கட்டின அந்த கண்ணாடி மாளிகையில் நானும் 3 வருஷம் வாழ்ந்திருக்கேன். அதை விட்டு என்னை வெளியில் அனுப்பிச்சாலும் அது நான் கட்டின வீடுன்றதுனால அந்த வீட்டு மேலே நானும் கல்லெறிகிற மனிதனும் கிடையாது, மற்றவங்களும் கல்லெறிய விடாமல் நான் பார்த்துக்க வேண்டிய கடமையும் எனக்கு இருக்குது. அதே போல் உள்ளே உட்காந்துக்கிட்டு இன்றைக்கி ஒரு மகிழ்ச்சியான மனநிலையில் இருக்காங்க, அவங்களும் அடுத்தவங்க மேலே கல் எறியாமல் இருந்தாங்கன்னா நல்லது. காரணம்னா கல் எறிஞ்சாங்கன்னா உடைய போகிறது அவங்க கண்ணாடி தான். இது ஏன் அது சொல்கிறேன்னா, இது 2 பேருக்குமான ஒரு மியூச்சுவல் கன்சென்ட்டாகவே இது நடந்ததாகவே இருக்கட்டும். பட் ஒன்றே ஒன்று தான் சொல்லுவேன், ஒருத்தர் நம்பிக்கை துரோகம் பண்ணி ஒருத்தர் மேலே வந்துட முடியும்னு நம்புகிறாங்கன்னா அவங்க பாலிசி எவ்வளோதான். அவங்கள நம்ம வந்து நினச்சிக்கிட்டே இருந்தால் இன்னும் ஒரு 15 days வீணாக போயிடுச்சுன்னு சொல்லலாம். நான் இந்த மாதிரி சீரியஸாக பேசுகிற ஆளே கிடையாது. டெக்னிக்கலாக என்ன இப்படி ஒரு வீடியோ போட வச்சிட்டாங்க. ஸோ இந்த இடத்துல நான் அனுதாபங்களோ எந்த ஒரு இதுவும் கிடையாது. பட் எனிவே, இவ்வளவும் நிகழ்ந்ததுக்கு நன்மைக்கே அப்படின்ற ஒரு மனநிலையில் நான் இதை எடுத்துக்கிறேன். என்னோடய பிரார்த்தனைகள் என்றைக்குமே வந்து நான் கும்பிட்ற கடவுளுக்கு கேட்கும் அப்படின்றத நான் நம்புகிறேன். ஓகே, நாம் ஒரு புது ஸ்டார்ட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். நிறைய ப்ராசஸ்லாம் தாண்டி, ஃப்ராக்சர் இந்த உடம்பு எல்லாம் தாண்டி இன்றைக்கி ஜானில் நடந்த ஒரு என்டையர் கம்ப்ளீட் ப்ராசஸை தாண்டி இன்றைக்கி இந்த பர்டிகுலர் பேக்ரவுண்ட் அண்ட் ஸ்ட்ரக்சரில் உட்காந்துருக்கோம் அப்படின்னா என்னோடய காட்ஃபாதர், என்னோடய ஃபேமிலி, என்னோடய ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய டீலர்ஸ், என்னோடய சப்ளையர்ஸ் அண்ட் தென் என்னோடய கஸ்டமர்ஸ் எல்லாருக்கும் என்னோடய மனமார்ந்த நன்றி நான் தெரிவித்து கொள்கிறேன். இந்த நன்றியை நான் இன்றைக்கும் மறக்க மாட்டேன். நான் ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கேன் இவ்வளோ பேருக்கும். காரணம் என்னென்னா, இந்த பர்டிகுலர் நிகழ்வு நடக்கும்போது நான் கீழே விழுந்து உட்காந்துட்டேன் அப்படின்னும் போது என்னை தூக்கி விட்டது வந்து இத்தனை மனிதர்கள் தான். ஸோ காசு பணம் சம்பாதிச்சானோ இல்லையோ, நான் நிறைய மனிதர்களை சம்பாதிச்சிருக்கேன் அப்படின்றது இதுலேருந்து எனக்கு என்னோடய கேரக்டரோட ப்ராசஸ் என்னன்றது எனக்கு தெரிஞ்சுது. எங்கள் அப்பா என்றைக்குமே சொல்லுவார், காசு இருந்ததுன்னா காரில் கொண்டு போய் எடுத்துன்னு போய் பதிப்பாங்க, இது உங்ககிட்ட நல்ல கேரக்டர் இருந்ததுன்னா 8 கால் கொண்டு போய் உன்னை பதிக்கும் அப்படின்னு சொல்லுவார். எங்கள் இதில் வந்து பதிப்பாங்க. ஸோ நீயா போயிட்டு குடியில் உட்காந்துட முடியாதா அப்படின்னு சொல்லுவார். பட் எனிவே, இது குவைட் எமோஷ்னலாக இருந்தாலும் ஒரு நல்ல ஸ்டார்ட்டாகவே என்னோடய பாசிட்டிவ் ப்ராசஸாகவே இதை நான் பண்ணுறேன். முக்கியமாக என்னோடய எக்ஸ் பார்ட்னருக்கு நான் என்னோட நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். காரணம்னா, இந்த 3 ஆண்டு ஒரு ட்ராவலில் நிறைய பாசிட்டிவ் அண்ட் நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணியிருக்கோம், நிறைய ப்ராசஸ் பண்ணியிருக்கோம். அவங்களுக்கும் ஒரு கங்க்ராச்சுலேஷன்ஸை நான் தெரிவிச்சுக்கிறேன். அதே போல் இன்றைக்கி இந்த ஸ்ட்ரக்சரில் வந்து உட்காந்துருக்கோம் அப்படின்னா வே பெட்டர் ப்ராசஸில் நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்றதுக்கான புனர சான்றாக இது நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ நான் இங்கே பார்க்குற இந்த பேக்ரவுண்ட் டிஸ்பிளேயில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபியூ ஆஃப் தி ப்ராடக்ட்ஸாக நம்ம வந்து டிஸ்பிளேயில் வச்சுருக்கோம். எனார்மஸான ப்ராடக்ட்ஸ் நம்மக்கிட்ட இருக்குது. என்னால் வந்து இப்போ தான் வந்து ஒரு செட்டில் டவுன் ப்ராசஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஈவன் நம்ம வந்து அக்கோஸ்டிக் ட்ரீட்டடோட ஒரு ரூமை ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதுவும் சூன் கம்ப்ளீட் ஆன பிறகு அதோட வீடியோஸும் நான் போடுறேன். மிக முக்கியமாக குன்றத்தூர் ஆடியோஸ் நீங்கள் ஏன் சூஸ் பண்ணணும் அப்படின்ற கேள்வி உங்களுக்குள்ளே இருந்ததுன்னா அதுக்கான ரீசன்ஸ் முக்கியமாக எங்களோட ப்ரொஃபஷ்னல் அப்ரோச் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஃபஸ்ட், நான் ஆல்ரெடி சொன்ன போல் என்னோடய காசை தான் திருட முடியும், என்னோடய விஷன் யாராலையும் திருட முடியாது. என்னோடய நம்பிக்கை என்றைக்குமே நான் இழக்க மாட்டேன். இந்த 150 கோடி மக்களுக்கு எந்த அளவுக்கு இந்த ஹோம் சினிமாவை கொண்டு போய் சேர்க்க முடியுன்ற ஒரு மனநிலையோடு தான் இதை நான் அப்ரோச் பண்ணியிருக்கிறேன். ஸோ உங்களுக்கான ப்ராடக்ட்ஸை நான் கொண்டு வர்றது தான் என்னோடய கடமை. ஸோ உங்களோட தேவை இங்கே கண்டிப்பாக பூர்த்தி செய்யப்படும். ஒரு செல்லராக இல்லாமல் ஒரு சொல்யூஷன் ப்ரொவைடராக. இன் டர்ம்ஸ் ஆஃப் ப்ராடக்ட் குவாலிட்டி ஸ்டாண்டர்ட் எல்லாமே கம்ப்ளீட் செக் எல்லா ப்ராசஸும் உங்களுக்கு அப்சல்யூட்டாக இருக்கும். அண்ட் தென் சர்வீஸ்
போஸ்ட் சேல் சர்வீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து அப்சல்யூட்டாக இருக்கும். இன்ஃபேக்ட் எங்களுக்கு ஒரு கால் பேக் வந்து எங்களோட ஒரு டாட்டாவே ஒரு 24 ஹவர்ஸ்க்குள்ளே உங்களுக்கு இன்கேஸ் நாங்கள் மிஸ் பண்ணிட்டோம் உங்கள் காலை அட்டன் பண்ணலைன்னா கண்டிப்பாக உங்களுக்கு 24 ஹவர்ஸில் கால் பேக் போட்டு ரெஸ்பான்ஸ் செய்யப்படும். ஸோ உங்ககிட்ட வந்து உங்களுக்கு வந்து எங்ககிட்ட ஒரு நல்ல ப்ரொஃபஷனல் அப்ரோச்சோட ஒரு யூஸ்டு ப்ராடக்ட்டோ இல்லை புது ப்ராடக்ட்டோ வாட் எவர் இட் இஸ், எங்களை பொறுத்த வரைக்கும் கஸ்டமர் தே ஆர் சேம் ஃபார் அட் எனி லெவல் அப்படின்றத எங்களால் சொல்ல முடியும். ஸோ சூன் வி ஆர் மார்ச்சிங் டுவர்ட்ஸ் அ குட் ப்ராக்ரஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த வீடியோ ஒரு குட்டி ஸ்டோரி இல்லாமல் ஒரு சேல் வீடியோவோட முடிக்கணும்னு பார்க்குறேன். ஸோ அப்படி நம்ம சேலுக்காக எடுத்திருக்கிற ப்ராடக்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா போல்க் ஆடியோவில் ஒரு 5.0 ஒரு பேர் ஆஃப் டவர், ஒரு பேர் ஆஃப் சரவுண்ட், ஒரு சென்டர் ஸ்பீக்கர் சேலுக்கு எடுத்திருக்கோம். இது கம்ப்ளீட்டாக ஷோரூமில் டெமோவில் இந்த ப்ராடக்ட். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆக்சுவலாக நம்ம வந்து மொத்தம் ஒரு 5.0 பேக்கேஜ் நம்ம சேலுக்கு எடுத்திருக்கோம். போல்கில் மாடல் நம்பர் T15 அப்படின்ற மாடலில் வந்து நம்ம எடுத்திருக்கிறோம். இது ஷோரூமில் இது எல்லாமே ஷோரூமில் டெமோவில் இருந்தது. அப்சல்யூட் நியூ கண்டிஷன்ஸில் தான் உங்களுக்கு வந்து ப்ராடக்ட் இருக்குது. T15ஓட ஸ்பெக் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு 3/4 இன்ச்சில் சில்க் டியூம் தியேட்டரும் ஒரு 5.25 இன்ச்சில் ஒரு பேஸ் ஊஃபரும் கொடுத்துருக்குறாங்க. அண்ட் தென் சென்டர் ஸ்பீக்கர் மாடல் வந்து பார்த்தீங்கன்னா T30 அப்படின்றது. இதில் 1 இன்ச்சு சில்க் டோம் டியூட்டரும் 2 5.25 இன்ச்சில் வந்து உங்களுக்கு ஊஃபர்ஸும் கொடுத்துருப்பாங்க. அண்ட் தென் T50 அப்படின்ற டவர் ஸ்பீக்கர்ஸ் தான் வந்து இருக்குது. இந்த மாடலில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1 இன்ச்சில் ஒரு சில்க் டோம் டியூட்டரும் 6.25 இன்ச்சில் ஒரு பேஸ் டிரைவரும் கொடுத்துருப்பாங்க. அண்ட் தென் உங்களுக்கு 6.5 இன்ச்சில் 6.5 இன்ச்சில் ஒரு பேஸ் டிரைவும் 2 6.5 இன்ச்சில் பேஸ் ரேடியேட்டரும் கொடுத்துருப்பாங்க. சின்ஸ் இது வந்து ஒரு போர்ட்டட் ஸ்பீக்கர் இல்லைன்றதுனால இந்த பேஸ் ரெஸ்பான்ஸு என்ஹான்ஸ்டாக இருக்கணுன்றதுக்காக பேஸ் ரேடியேட்டர் கொடுத்துருக்காங்க இதில். ஸோ இதுதான் பேசிக் ஸ்பெக்கு. நம்ம ப்ராடக்ட்ஸ் அன்பாக்ஸ் பண்ணி கண்டிஷன்ஸ் என்னன்னு நான் காமிச்சிடுறேன். இதோட ப்ரைஸ் அண்ட் தென் ஸ்பெக் டீட்டெயில்ஸ் ஒன்ஸ் அகெயின் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் நான் போடுறேன். உங்களுக்கு வேணுன்றவங்க எங்களோட காண்டாக்ட் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். நம்ம ப்ராடக்ட் அக்ராஸ் இந்தியா டெலிவரி பண்ணிகிட்ருக்கோம், பார்சல் சர்வீஸ் அண்ட் கொரியர் சர்வீஸ் மூலிமா. அதனால் உங்களுக்கு வேணுன்றவங்க எங்களுக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். நீங்கள் பேமெண்ட் படி பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபோன்பே, ஜிபே, பேங்க் டு பேங்க் ட்ரான்ஸ்ஃபர், அப்புறம் நேரில் வந்து பார்த்து கேஷ் அண்ட் கேரி மோடில் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். அது போக நம்ம எனாவரமாசான ப்ராடக்ட்ஸ் நம்மக்கிட்ட வந்து யூஸ்டு ப்ராடக்ட்ஸ் அண்ட் நியூ ப்ராடக்ட்ஸ் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. வேணுன்றவங்க எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். நீங்கள் வேறு எங்கேயாவது இன்ஸ்டாலேஷன் ப்ராடக்ட்ஸ் வாங்கி உங்களுக்கு இன்ஸ்டாலேஷன் தேவைப்பட்டாலும் எங்ககிட்ட சொல்லுங்கள். we do installations as well. ஸோ இந்த ப்ராடக்ட்ஸோட அன்பாக்ஸ் பண்ணி என்னென்ன கண்டிஷன்ஸ் நான் காமிச்சிடுறேன். வேணுன்றவங்க எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள்.